கிறிஸ்துவுக்குள் பிரியமான தொலைக்காட்சி மகிமை டிவி தொலைக்காட்சி நேயர்களே, அன்போடு கூட உங்களை வாழ்த்துகின்றோம். இந்த நாளிலும் காவல் கிணறு கிறிஸ்து ஆலயத்திலிருந்து இந்த ஆராதனையிலே நீங்கள் பங்கு கொள்வதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்து தாங்குகின்ற நன்கொடையாளர்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். காவல் கிணறு கிறிஸ்து ஆலயம் இந்த ஆராதனையிலே நாம் ஒருமித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய கிருபையின் பிரசன்னந்தாமே நம்மை நிறைப்பதாக. நாம் ஜெபிக்கலாம். மகிமையும் ஆட்சியும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, கடந்த காலங்களிலே கண்மணி போல நீங்கள் எங்களை பாதுகாத்து வழிநடத்தின தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் செய்த சொல்ல முடியாத ஈவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய குடும்பங்களையும் எங்கள் சபைகளையும் கர்த்தர் பாதுகாத்தீர், நேசித்தீர், வழிநடத்தி வருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. பல்வேறு விதங்களிலே கொள்ளை நோய்கள் தேசத்தை பயமுறுத்தி மக்கள் பல்வேறு விதமாக பயத்தோடு வாழ்கிற சூழ்நிலையிலும் இந்த தொலைக்காட்சியின் வழியாக இந்த நிகழ்ச்சியில் இந்த ஆராதனையில் நம்முடைய பிள்ளைகள் பங்கு கொள்வதில் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படும்படியாய் தேவன் அனுகிரகம் செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த உதவி செய்யும். தேவரீர் நீர் எங்கள் மத்தியில் வந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். துதித்து பாடுகின்ற பாடலாக 488வது பாடல், ஆராதனை பாடல் 488, 200 கீதங்கள் 488. ரட்சா பெருமானை பாரும் புண்ணிய பாதம் அண்டிடம். பெருமானை பாரும் புண்ணிய பாதம் அண்டினோம், சுத்தமாக்கி சீரை தாரும் தேடி வந்து நிற்கிறோம். இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோம். இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோம். மேய்ப்பன் போல முந்தி சென்றும் பாதுகாத்தும் வருவீர். ஜீவ தண்ணீரண்டை என்றும் ஈழை பார செய்குவீர். இயேசுநாதா இயேசுநாதா மேய்ச்சல் காட்டி போஷிப்பீர். இயேசுநாதா இயேசுநாதா மேய்ச்சல் காட்டி போஷிப்பீர். நீதி பாதை தவறாமல் நேசமாய் நடத்துவீர். மோசம் பயமும் இல்லாமல் தங்க செய்து
இயேசுநாதா இயேசுநாதா ஒருபோதும் கைவிடி இயேசுநாதா இயேசுநாதா ஒருபோதும் கைவிடி ஜீவகால பரியந்தம் நீத்தும் காத்தும் வருவீர் பின்பு மோட்ச பேரானந்தம் தந்து வாழ செய்குவீர் இயேசுநாதா இயேசுநாதா ஒளி காலம் வாழ்வீர் இயேசுநாதா இயேசுநாதா ஒளி காலம் வாழ்வீர். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிந்தனை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயில் கொடுத்தார். அநேகரதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நாம் ஜெபம் செய்வோம். முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்திலே ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாய், கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாய், ஆண்டவரே என்னை எங்களையும் பரிசுத்தப்படுத்தும் என்று கேட்போம். பரிசுத்தமிழ் ஆண்டவரை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். அந்த ஆண்டவருக்கு முன்பாக நம்மை நாம் பாவங்களை உணர்ந்து தெய்வ சமூகத்திலே ஆண்டவரே என்னை மன்னி என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று கேட்டு தெய்வ சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். அவரை விட்டு வழி தப்பி போனோம். உத்தமத்திலே நிலைத்திராமல் போனோம். அதில் கர்த்தர் நம்மை சேர்த்து கொண்டார். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், இரத்தத்தினால் எங்களையும் என்னையும் கழுவும் என்று கேட்போம். நம்முடைய பரிசுத்த இரத்தம் எங்களை கழுவட்டும். நாங்கள் விசுவாசிக்கிறோம், இரத்தத்தினால் எங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு என்று. தேவ சமூகத்தில் நம் பாவரிக்கை ஜெபத்தின் மூலமாக நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் விட்டு அழிந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கு ஒரு பகுதி நடந்தோம். இது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். சேத்துக்களை செய்யாமல் சேத்தகாதிகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளிச்ச வாக்குத்தத்தின்படியே நிர்வாகிக்குள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கு. தப்பிதங்களை அறிக்கை மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் துக்கப்படுதலை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்த நாமத்தின் நாங்கள் நீதி பக்தியும் இயேசு கிறிஸ்துவின் தம் கிருபை செய்தருளும். ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தார், நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு கூட நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை எங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, நம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவி இருக்கிறீங்க. ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி. எங்களை நாங்கள் அறிக்கையிட்டோம். ஆண்டவர் எங்களுடைய பாவங்களை பாராதபடிக்கு எங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுவோம்.
ஆண்டவருடைய திருக்கரங்களிலே நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் என்னை நிரப்பும், உடைய வல்லமையினால் என்னை நிரப்பும் என்று கேட்போம். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும்படியாக ஒப்பு கொடுப்போம். கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கிற பொழுது நம்முடைய முகங்கள் பிரகாசம் அடைகிறது. கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்துகிறவர் அல்ல, அன்பால் அணைக்கிற இயேசப்பா, அன்பாய் அணைத்து நம்மை அழைத்து அணைத்துக் கொள்கிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். கர்த்தரை துதிப்போம். காலத்திலும் அவரை நான் சோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிற பொழுது, ஆண்டவரே நான் எக்காலத்தில் உமக்கு நன்றி செலுத்துவேன், நீ சோத்தரிப்பேன்னு சொல்லுவோம். கர்த்தரை துதிப்போம். வாயிலை திறந்து கர்த்தரை நம் மகிமைப்படுத்தும். நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசுவே உமக்கு நன்றி. கர்த்தரை நாம் துதிக்கிற பொழுது தெய்வ பிரசன்னத்தினால கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். தேவன் தம்முடைய வல்லமையினால் நம்மை நிரப்புகிறார். நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். எத்தனை நன்மைகள் எங்களுடைய வாழ்விலே செய்தீர், எத்தனையா எங்கள் மீது அன்பு கூர்ந்தீர், நன்றி என்று சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். நாம் யாவரும் கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்று எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் எந்தெந்தைக்கும் உடையவைகளே. ஆமேன். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். நாம் யாவரும் முறைமுறையாய் எழுந்து சங்கீதம் 125 நாம் வாசிப்போம். 125ஆம் சங்கீதம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. கர்த்தாவே, நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். சேர்ந்து வாசிப்போம். தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் கிரமக்காரரோடே போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. பசுமுடி எடுக்கப்பட்ட முதலாம் வேத படம் ராஜாக்களின் 2ஆம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் முடிய. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப் போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான்.
அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உன்னை தலைமையராயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரியோவுக்கு வந்தார்கள். எரியோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையராய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார் என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையில் நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இருபக்கமாய் பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரைவழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறிப்போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இருபக்கமாய் பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் முடிய. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். சகோதரரே, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்து கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கை கொண்டு வருகிறது நிமித்தம் உங்களை புகழுகிறேன். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாயிருக்கிறார் என்றும் ஸ்திரீக்கு புருஷன் தலையாயிருக்கிறான் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாயிருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஜெபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான். ஜெபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல் இருக்குமே. ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்து போட கடவள். தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிரைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முக்காடிட்டு கொண்டிருக்க கடவள். புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை. ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாய் இருக்கிறாள். புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவள். புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். ஆகையால் தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டு கொள்ள வேண்டும். ஆகிலும் கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷனும் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத வாசித்தாயிற்று. நாம் யாவரும் எழும்பி நின்று அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமை பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம் நாதரே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்.
அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியாடத்தில் பிறந்தார். பொந்திபிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்து எழுந்திருந்தார். பரமடத்தில் கேற்றி சரள பிதாவாகி எண்ணிவாசத்தை வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் உயிருள்ளோர் வருத்தி வருவார். பரிசுத்தால் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கும் பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களையும் பாவமன்னிப்பும் சரீரத்தொழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவரும் பிதாவியோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னித்தது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியும். கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பராபரனே எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். ஜெபம் செய்வோம். பெந்தைக்கோஸ்து திருநாளுக்கு பின்வரும் 5ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். சீடத்துவமே சிறந்தது, சிறந்ததையே எமக்கு கொடுத்து சிறப்பாய் வாழ அருள் செய்யும் ஜோதிகளின் பிதாவே, உம் திருமைந்தனின் அடிசுவடுகளை பின்தொடர்ந்து அவரது உபதேசங்களை பின்பற்றி அவைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளிக்கும் உன்னத சீடர்களாய் எம்மை அழைத்ததற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த அருள் ஆசிகளை பின்பற்றி உம் குமாரனின் ராஜ்யத்தை சுதந்தரிக்க எமக்கு அருள் புரிய வேண்டும் என்று குருவாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். சமாதானத்துக்கான ஜெபம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். ஆமென். தேவ கிருபைக்கான ஜெபம். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாய் இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். குருமார் மற்றும் சபையாருக்கான ஜெபம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்யச் செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். ஆமென். பொதுவான ஸ்தோத்திரத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வ ஜீவதயாபர பிதாவே, அபாத்திரராய் எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரீர் அருள் செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த ஒளிரத்தோடும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுகிறதும் எம்மைக்குள்ள ஆசீர்வாதங்களுக்காகவும் துதிக்கிறோம். விசேஷமாய் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விலை மிதியாத அன்புக்காகவும் கிருபையின் நடத்தல்களுக்காகவும் மகிமையுடன் நம்பிக்கைக்காகவும் முகத்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றியிருக்கவும் எங்களது ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளாம் பரிசுத்தம் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கினாலே புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீ செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்வுகளும் உணர்வை எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் சதாவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களில் உண்டாவதாக. ஆமென். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும்பொழுது
அவர்கள் கேட்கிறவைகளை அருளிச் செய்வேன் என்று வாக்குறுதி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமென். ஆமென். ஆண்டுடைய வார்த்தைக்கு ஆயத்தமாக நாம் 678வது பாடலை நாம் பாடுவோம். பூவின் நற்கந்தம் வீசும் சோலையாயினும். 678வது பாடல். பூவினார் கந்தம் வீசும் சோலையாயினும் நல்ல தண்ணீரோடும் பள்ளத்தாக்கிலேயும் இயேசுநாதர் பின் சென்றேகி மோட்சம் நாடுவே. விண்ணில் சூடும் கிரீடம் நோக்கி ஓடுவே. பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன். கார்மேகம் மேலே ஓடும் பள்ளமெங்கிலும் காற்றகோரமாக மோதும் ஸ்தானத்திலும் இயேசு பாதை காட்ட சற்றும் அஞ்சவே மாட்டேன். ரட்சகர் கை தாங்க தைரியம் கொள்ளுவேன். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன். நாள்தோறும் இயேசுநாதர் கிட்டி சேருவேன். மேடானாலும் காடானாலும் பின் செல்லுவேன். மீட்பர் என்னை மோசமின்றி சுகமே காப்பார். விண்ணில் தாசரோடு சேர்ந்து வாழ்விப்பார். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையின் வழியாக எங்களோடு கூட நீர் பேசும். நாங்கள் கற்றுக்கொள்கின்ற காரியங்கள் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கும் என்னுடைய தனிப்பட்ட நடைமுறை வாழ்வுக்கும் உகந்ததாக இருக்க அருள்தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, சீடத்துவமே சிறந்தது. சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் 12 சீஷர்களை தெரிந்து கொண்டார். சீஷர்களாக 12 பேர்களை தெரிந்து கொண்டு அவர்கள் வழியாக மற்றவர்களுக்கு போதித்தார். அப்படி என்றால் இந்த சீஷத்துவம் அல்லது சீஷர்கள் என்பவர்கள் யார்? இயேசு ஏற்படுத்தின அந்த சீஷர்களை பிற்காலங்களில் அப்போஸ்தலர்கள் என்று அழைத்தார்கள். பின்பு அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கின்ற பெயர் வழங்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே சீஷர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்ட மனிதர்களாக மாறினார்கள். அப்படி சீஷர்கள் என்றால் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், இயேசுவை தன்னுடைய எஜமானனாக குருவாக வைத்து கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் தான் சீஷர்கள். இதான் ஒரு சின்ன டெஃபினிஷன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவன் எனக்கு சீஷனாக இருக்க விரும்பினால், ஒருவன் என்னுடைய மனிதனாக என்னை பின்பற்றுவர்களாக இருக்க விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். எனக்கு அன்பானுள்ளே, நாம் ஆண்டவருடைய சீஷர்களாக கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம், தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். அப்படி என்றால் நாம் சாட்சியாய் வாழ்வது மிக அவசியமாக இருக்கிறது. சீஷர்கள் இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்தார்கள், இயேசுவை எங்கும் பறைசாற்றினார்கள். கிறிஸ்தவர்கள் மத்தியிலே சாட்சி தணிந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தின் சாட்சி என்ன? நானும் நீங்களும் சீஷர்கள் என்று சொன்னால், கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால், நம்முடைய விசுவாசத்தினுடைய சாட்சி என்ன? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையில கிறிஸ்துவை எப்படி பிரதிபலிக்கிறோம், அல்லது இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு நாம் எப்படி காட்டுகிறோம்? ரொம்ப முக்கியமானது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, சீஷர்கள் என்பவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர் சொல்றார், பவுல் சொல்றார், என்னை பின்பற்றுள்ளாயிருங்கள். அப்படின்னா எப்படி சொல்ல முடியுது? அப்படி ஏன்னா நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் கிறிஸ்து இயேசு என்னிலிருந்து வெளிப்பட வேண்டும். இத சாட்சியுள்ள வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை, சீஷர்களாகிய நீங்களும் நானும், நாம் எல்லாரும் சீஷர்கள் தான். இயேசுவை பின்பற்றுள்ள எல்லாரும் சீஷர்கள். அப்படின்ற கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாகி நீங்கள் அவரை எப்படி பின்பற்ற வேண்டும்? அதுதான் இன்னைக்கு சாட்சியின் வாழ்க்கை வாழ்கிறதுனாலே நீங்கள் சீஷர் என்று மற்றவர்கள் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஆனால் இந்த இயேசுவை எப்படி நாம் பின்பற்ற வேண்டும்? சீஷன் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் எப்படி பின்பற்றுவனாக இருக்க வேண்டும் என்று சில குறிப்புகளை உங்களுக்கு தர விரும்புகிறேன். மத்திய 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், சீஷன் தன் போதகனிலும் வேலைக்கான் தன் எஜமானில் மேற்பட்டவன் அல்ல. அப்படி என்றால் கிறிஸ்து இயேசுவிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டே இருக்கிறோம். முதலாவது, சீஷன் என்பவன் கர்த்தரிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறவன், இயேசுவினிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். மார்த்தாள் மரியாள் 2 பேர் இருந்தார்கள். மார்த்தாள் பலவித காரியங்களை இவள் செய்தால், வேலைகள் எல்லாம் இவள் செய்தால். மார்த்தாள் வந்து சொன்னால், இவள் எனக்கு கொஞ்சம் வேலை செய்யும்படி சொல்லும். இயேசுவை பார்த்து சொன்னால், மரியாள் உம்மோடு கூட இருக்கிறாள், எப்பொழுதும் பாதபடியிலே உட்கார்ந்திருக்கிறாளே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கற்றுக்கொள்வது, கர்த்தரிடத்திலிருந்து கற்றுக்கொள்வது, உலகத்திலிருந்து கற்றுக்கொள்வது அல்ல. உலகத்திலிருந்து நாம் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்கிறோம், we are learning. அதை காட்டிலும் இயேசுவினிடத்திலிருந்து கற்றுக்கொள்வது. நாம் கற்றுக்கொள்கிறது தான் சீஷர்கள்.
நாம் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை வாசிக்கிற பொழுது கர்த்தரிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். நாம் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். வேத வாக்கியங்கள் மூலமாக தேவன் நமக்கு கற்றுத்தருகிறார். ஊழியக்காரர்கள் மூலமாக கற்றுத்தருகிறார். நம் கற்றுக்கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் தான் சீஷர்கள். இன்னைக்கு ஆலயெல்லாம் பூட்டப்பட்டு விட்டது. ஆலயத்திலே வந்து ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கின்றோம். ஆனால் ஆலயம் இருக்கிற காலங்களில் ஆலய ஆராதனை நடக்கிற பொழுது நம்ம எவ்வளோ கரிபரியா ரொம்ப வேக வேகமாக ஆலயத்துக்கு வருகிறவர்கள் எத்தனை பேர்? ஆலயம் எப்படி சீக்கிரம் முடியும்? ஏன் அவ்வளோ நேரம் பிரசங்கம் எடுக்கிறாங்க? ஏன் அவ்வளோ நேரம் ஆராதனை நடக்கிறது என்று கேள்வி கேட்கிறவர்கள் எத்தனை பேர்? என்ன ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் பேசினா போதாதா? ஏன் இவ்வளவு நேரம் பேசுகிறாங்க? ஏன் இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணுறாங்க என்று சொல்லுகின்றவர்கள் எத்தனை பேர் இருந்தார்கள், இருக்கிறார்கள் என்றும். இன்றைக்கு ஆலயெல்லாம் வர விரும்புகிறோம், ஆனால் ஆலயத்துக்குள்ளே ஆராதனை நம்மால் முடியாது. ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்வதற்கு விருப்பம் நமக்கு தேவை. இந்த வேதத்தின் அடிப்படையில் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் நமக்கு தேவை. கர்த்தரிடத்திலிருந்து எதையாவது நான் கற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவர் எனக்கு சொல்லித்தாரும் அப்படி நாம் கேட்கணும். அப்போ கர்த்தரை பின்பற்றணும்னா, கர்த்தரை நேசித்து அவரை நம்ம பின்பற்றணும்னா நம்ம இடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய பாதபடியில் உட்கார்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்றார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இன்னைக்கு நீங்க என்ன கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து வேத வாசித்து தேவனிடத்திலிருந்து என்ன கற்றுக்கொண்டீர்கள்? இன்னைக்கு நிறைய நேரங்களில் நமக்கு துன்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது நமக்கு அதை எப்படி கடந்து செல்வதென்று தெரியவில்லை, எப்படி இதை மேற்கொள்வதென்று தெரியவில்லை. ஆனால் தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிற ஒரு மனிதன் எளிதாக அவைகளை மேற்கொள்ள முடியும். குடும்பத்திலே, உறவுகளிலே பிரச்சனைகள் வரும்போது அது எப்படி சரி செய்வதென்று தெரியல, தேவனிடத்திலே கேட்க வேண்டும். வேதாகமத்தில் நிறைய பேர் அப்படி தான் ஆண்டவரிடத்தில் கேட்டான். ஆண்டவர் அவர்களுக்கு பதில் சொன்னார், உதவி செய்தார். வேதாகமத்தின் அடிப்படையிலே நீங்கள் கற்றுக்கொள்கிற பொழுது you are learning. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது உடைய வாழ்க்கை மிக ஆசீர்வாதமாய் மிக எளிதாக கடந்து விடுகிறது. ஆண்டவர் சொல்லும் போதே சொல்றார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொள்ள வேண்டும். சிலுவையை எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவை பின்தொடர்கிறவர்கள் பாடு உண்டு, போராட்டம் உண்டு, அதிலும் கற்றுக்கொள்கிறோம். அதிலும் ஒரு மனிதன் கற்றுக்கொள்கிறான். வசதியான வாழ்க்கையில கற்றுக்கொள்வதில்லை, நேரத்தில் கற்றுக்கொள்வதல்ல. ஒருவேளை போராட்டங்கள் வரும்போதும் நாம் நிறைய கற்றுக்கொள்கிறோம். ஒரு முறை ஒரு மனிதரை நம் மருத்துவமனையில் சந்திக்க நேரிட்டது. அவரோடு பேசி கொண்டிருந்தேன். சின்ன ஒரு ஆக்சிடென்ட், அவருடைய கால் கைகள் எல்லாம் முறிந்திருந்தது. ஆனால் ஒரு விசுவாச மனிதன். அவர் சொன்னார் என்னிடத்தில், இந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு நிறைய கற்று தந்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே, விபத்துக்களிலே, நமக்கு வருகிற பல்வேறு போராட்டங்களிலே ஏன் ஆண்டவரே என்று கேட்கிற பொழுது நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த கொரோனா கொள்ளை நோய் வந்திருக்கிறது, நான் நிறைய கற்றுக்கொள்கிறோம். இல்லை, ஏன் ஆண்டவர் இப்படி ஆராய்ந்து பார்க்கிறோம், நம்மை நாம் ஆராய்கிறோம், நமக்குரியவைகளை ஆராய்கிறோம். ஆண்டவர் ஏன் ஆண்டவர் எங்களுக்கு இப்படி, ஏன் இந்த சூழ்நிலை, நாம் தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிறார். சூழ்நிலைகள் மாறும்போது அது எப்படி நாம் கடந்து வெளியே வருவது என்பதை கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிறார். பின்பற்றுதல், தேவனை பின்பற்றுதல், அது கற்றுக்கொள்வதற்காக நீங்கள் பின்பற்ற வேண்டும். தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் காலையிலே உட்கார்ந்து வேதத்தை வாசித்து நாம் கற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இரண்டாவதாக, சீஷன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல. அவன் நிறைய போதகம் பண்ணி அவன் கற்றுக்கொள்வான், அவன் குருவை போல் இருப்பான் என்று மத்தேயு 10 அதிகாரம் 40 வசனத்திலே
ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் எப்படி இருப்பானா, குருவை போல் இருப்பான். ஆனால் குருவா மாற முடியாது. அதுதான் வேதவசனம். கீழ்ப்படிதலோடு கர்த்தரை பின்பற்றுகிறவன் சீஷன். obedience, தாழ்மையோடு கீழ்ப்படிதலோடு குருவை பின்பற்ற வேண்டும். நம் கற்றுக்கொள்ளும்படி பின்பற்ற வேண்டும். தாழ்மையோடு கீழ்ப்படிதலோடு பின்பற்ற வேண்டும். இங்கே ஆண்டவர் சொல்றாரு, குருவை போல இருப்பான். ஏன் ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம், ஏன் அவரிடத்திலிருந்து கீழ்ப்படிய வேண்டும் என்றால், அவரை போல மாறுவதற்கு. இயேசுவை போல நீங்களும் நானும் மாறணும். அவரை போல மாறணும். இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குருக்கள் நிறைய இருக்கிறாங்க. பல சமயங்களிலே அவர்களை பின்பற்றுகிற மக்களும் இருக்கிறார்கள். ஆனால் குரு என்று சொல்கிறவர்கள் கடவுளாக முடியாது. அப்படி கால்களில் விழுந்து வணங்குவதும் அவர்களை ஆராதிப்பதும் நடைமுறையில் இருக்குது, நிறைய செய்கிறாங்க. ஆனால் இயேசுவை போல ஒரு மனிதன் மாறலாம். அவருடைய குணாதிசயங்களை பெற்றுக்கொள்ள அவர் தான் நான் சொல்ல முடியாது. அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லுகிறவன் கர்த்தருடைய நல்ல, அவர் தெய்வம், அவர் ராஜா. ஏனால் கர்த்தரை போல நாம் மாற ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். சீஷன் என்பவர் அவரை போல இருக்கிறவன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சூரியன் தன் வெளிச்சத்தினாலே, தன் ஒளியினாலே சந்திரனை பிரகாசிக்க பண்ணுகிறது. பாருங்க, அதனிடத்திலிருந்து வெளிச்சத்தை வாங்கி இது வெளிச்சம் கொடுக்கிறது. இயேசு அவர் தெய்வம், அவர் கடவுள். அவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம், இவ்வளவுதான். ஆனால் ஒரு மனிதன் தெய்வமாக முடியாது. நம்முடைய கெப்பாசிட்டி ரொம்ப கம்மி, நம்ம கற்றுக்கொண்ட காரியங்கள் ரொம்ப கம்மி. அப்படி என்றால் அவரிடத்திலே கீழ்ப்படிதலோடு தாழ்மையோடு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய கற்றுக்கொள்ளலாம். இந்த கீழ்ப்படிதலும் தாழ்மையும் இல்லாத மனிதன் அவரிடத்திலிருந்து எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. கீழ்ப்படிதல் இல்லாத மனிதன், தாழ்மை இல்லாத மனிதன் கர்த்தரிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அவன் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொள்வதற்கு முடியாது, கற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவன் என்ன நினைக்கிறானா, நான் இவரை விட மேல அப்படின்னு நினைக்கிறான். அப்படி என்றால் கற்றுக்கொள்கிற மனிதன் தாழ்மையோடு, அமைதலோடு, பொறுமையோடு குருவை பின்தொடர்ந்து கொண்டே இருப்பான். யாத்திராகமத்தின் மன்னிக்க வேண்டும் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள் உரையுள்ள பகுதிகள். அதில் பாருங்க, ஒரு நல்ல ஒரு சம்பவம். எலிசா என்ன பாருங்க, அவன் போகிற இடம்லாம் இவன் போகிறான், பின் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறான். எலியா இங்க போறேன்னு சொல்றாரு, நான் பெத்தேருக்கு போகிறேன்னு சொல்றாரு, நான் உண்மை பின்பற்றுவேன். எரியோவுக்கு போறேன், அங்கேயும் பின்பற்றுவேன். யோர்தானுக்கு போகிறேன், அங்கேயும் பின்பற்றுவேன். எனக்கு அன்பானவர்களே, விடவே இல்லை, விட்டாப்பிடியா பிடித்து கொண்டான். கற்றுக்கொள்வது சீஷனுடைய பண்பு. தாழ்மையோடு கீழ்ப்படிதலோடு கற்றுக்கொள்வது ஒரு சீஷனுடைய பண்பு. இங்க பாருங்க, எப்படி இவர் எப்படி ஆண்டு அங்க அந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறார். தொடர்ந்து ஸ்ட்ரகிள் பண்ணி கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த இன்டென்ஷன் பாருங்க, இந்த ஆர்வம், அதை அவரை விடாதபடி பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறான். எத்தனையோ போராட்டம் வருது, எத்தனையோ காரியங்கள் வருகிறது, ஆனால் அவன் எளிதாய் விட்டுவிடவில்லை. தொடர்ந்து அவர் பின்னே போகிறான். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரை நம்முடைய விசுவாச வாழ்விலே எந்த அளவுக்கு தொடர்ந்து பின்பற்றுகிறோம்.
கர்த்தரை எவ்வளவாக நம்ம அவரில் அன்புள்ளவர்களாய் அவரை தொடர்ந்து உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோம். நம்முடைய நிலைமை என்ன கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். நம்முடைய விசுவாசத்தினுடைய அந்த போராட்ட நேரங்களில், விசுவாச போராட்டத்தில் எப்படி கர்த்தரை நம்ம உறுதியா பற்றி கொண்டோம்? விட மாட்டேன். யாக்கோபு சொன்னது போல, நீர் என்னை ஆசீர்வதித்தால் உண்மை நான் போக விடேன். பிடித்து கொண்டான். எனக்கு அன்பானுள்ளே, விடாப்பிடியாய் பின்தொடர வேண்டும். தொடர்ந்து அவரை பின்பற்றி கற்றுக்கொள்ள விரும்ப வேண்டும். கற்றுக்கொள்பவன் கீழ்ப்படிதலோடு தாழ்மையோடு கற்றுக்கொள்கிறவன் பின்தொடர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சீஷன் என்பவன் தொடர்ந்து அவரை பலவந்தம் பண்ணி இல்லையா கற்றுக்கொள்ளும், சொல்லித்தாரும். அதுதான் ஒரு சீஷனுக்கு அழகு. அவன் தேறினவனாயிருப்பான், அவன் மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். எனக்கு அன்பானுள்ளே, பேதுரு இயேசுவை குறித்து அவருடைய ரிலேஷன்ஷிப்பை குறித்து கொஞ்சம் நம்ம பார்த்துனீங்கன்னா, பேதுருவை கர்த்தர் அழைத்தார். பேதுருவை ஆண்டவர் அழைக்கிற பொழுது அவன் மீன் பிடிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். he don't know nothing. அவனுக்கு எதுவும் தெரியாது. ரொம்ப அதிக படித்தவர்கள் அல்ல, மீன் பிடிக்கிறவர்கள். ஆனால் தன்னுடைய மீன் பிடியிலே தான் செய்கிற தொழிலை தேறினவன் என்று எண்ணினவன். இப்போ இயேசு வந்து சொல்றாரு, உன் வலையை எடுத்து இந்த பக்கத்தில் போடு அப்படின்றால், என்னுடைய குரு எல்லாம் அவருக்கு தெரியும், அவர் எல்லாம் அறிந்திருக்கிறவர். நம் இயேசு எல்லாவற்றையும் அறிந்திருக்க, அவரை தான் நாம் பின்பற்றுகிறோம். சொல்றான், வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். அதற்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது, அவன் படகிலே அவர் பிரசங்கம் பண்ணும்படி இடம் கொடுக்கிறான். அவர் வந்து படகிலே ஏறி பிரசங்கம் பண்ணுகிறார். அவருடைய வார்த்தையை கேட்கிறான், அவருடைய வார்த்தையினுடைய அந்த காரியங்களை தொடப்படுகிறான். அவரை தன்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறான். பாருங்க, வலையை வீசினாரு, ஏராளமான மீன்கள். படகையும் வலையையும் விட்டு இயேசுக்கு பின் சென்றார். எனக்கு அன்பானவர்களே, இயேசு அழைத்த உடனே அந்த அழைப்புக்கு செவி கொடுக்கிறார். பாருங்க, மத்தேயுவை குறித்து பாருங்கள். மத்தேயு அவன் ஆயத்துறையில் உட்கார்ந்து வரி வசூல் பண்ணி கொண்டிருக்கிறான். இயேசுவை பார்க்கிறான், என் பின்னே வா என்றோன்னு அவருடைய பின்பற்றி சென்றான். எல்லாவற்றையும் வெறுத்து விட்டு, தன்னைத்தான் வெறுத்து விட்டு சென்றான். கற்றுக்கொள்கிறோம். நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீர் தான் எல்லாம் அப்படி சொன்னால் அவர் கற்றுத்தருகிறார். அவரை போல மாற ஆசைப்படும், அவரை போல குணநலங்கள், அவரை போல நம்முடைய வாழ்விலே நல்ல சிந்தைகள் எனக்கு தாருன்னு கேட்கணும். அப்படி கேட்கிற பொழுது தேவன் நம்முடைய வாழ்விலே கர்த்தர் நமக்கு தருகிறார். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல சரியான ஒரு தொடர்பான ஒரு பகுதி என்று சொன்னால், தாவீது சொல்லுகிற அந்த காரியம் எனக்கு ரொம்ப பிடித்தது. ஆடுகள் மேய்ப்பன். இந்த ஆடுகள் என்ன செய்யும் பாருங்க, மேய்ப்பனுக்கு பின்னால் அது சென்று கொண்டே இருக்கும். அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவருடைய கரத்தில் இருக்கிறது. போஷிக்க வேண்டிய பொறுப்பு அவருடைய கரத்திலிருந்து இருக்கிறது. அதை தங்க வைக்க வேண்டிய பொறுப்பு அவருடைய கரத்தில் இருக்கிறது. அப்படி என்றால், நமக்கு குருவாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நீங்களும் நானும் அவருடைய கரத்தில் இருக்கிறோம். அவர் நமக்கு கற்றுத்தருகிறார். பாருங்க, சில நேரங்களில் நம்மை சிச்சித்து அவர் திருப்புகிறார், நம்மை நடத்துகிறார். அங்கே போகக்கூடாது, அங்கே இருக்கக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது. இவைகள் எல்லாம் ஆண்டவருடைய கரத்திலிருந்து, ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். ஒரு சிம்பிளா சொல்லலாம், ஒரு சீஷன் என்பவன் கர்த்தரிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறவன், தொடர்ந்து கற்றுக்கொள்ள விரும்புகிறவன், கீழ்ப்படுதலோடு தாழ்மையோடு கற்றுக்கொள்ள விரும்புகிறவன். என்ன நடந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் விசுவாசத்தோடு கர்த்தரை பின்தொடர்ந்து போகிற ஒரு மனிதன். வாசிக்கிறோம் பாருங்க, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான்.
அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இரட்டிப்பான ஆசீர்வாதம், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தார். ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும் என்று கேட்டான். இரட்டிப்பான வரத்தை அவன் பெற்றுக்கொண்டான். எனக்கு அன்பானுள்ளே, ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்கள் அவர் கற்றுத்தரும்போது ஆவிக்குரிய வாழ்விலும் நம் மேம்பட்டவர்களாய் மாறுகிறோம். ஆவிக்குரிய வாழ்விலும் தேவன் நமக்கு கற்றுத்தருகிற காரியங்களை பெற்றுக்கொள்ள அவரோடு கூட ஒரு நடக்கிற ஒரு அந்த வாய்ப்பை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரிடத்தில் நம்ம கற்றுக்கொள்ளும்படிக்கு சீஷனாய் இருக்க ஆண்டவர் அழைக்கிற சாட்சி உள்ள சீஷர்களாய் மாறணும். கற்றுக்கொள்வது எதற்கு? சாட்சி உள்ள சீஷனாய் மாறணும். கிறிஸ்தவர்கள் சாட்சி உள்ளவர்களாக இருந்தார்கள். எனக்கு அன்பானுள்ளே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். நல்ல சீஷர்களாய், சாட்சி உள்ளவர்களாய், கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய், தொடர்ந்து பின்பற்றுகிறவர்களாய் கற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தருவாராக. ஆமென். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களுக்கு எல்லாம் கற்றுத்தருகிறவரே, எங்கள் நல்ல போதகரே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். உம்மை போல நாங்கள் மாறணும் ஆண்டவரே. உம்மிடத்தில் இருக்கிற குணாதிசயங்கள் எல்லாம் எங்களிடத்தில் வர வேண்டும். அதே போல ஆவிக்குரிய வரங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தின் அடிப்படையில் நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். நீர் எங்களோடு பேசும்போது நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். தாழ்மையோடு கற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து உம்மை பின்பற்றி நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுக்கு உதவி செய். என் விசுவாச வாழ்வை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கற்றுத்தாரும். போராட்டத்திலிருந்து வெளிவருவதற்கு எங்களுக்கு கற்றுத்தார். நீ கேளுங்க. எனக்கு அன்பான், நீங்க கேட்கும் போது தேவன் அதற்கான ஒரு காரியத்தை உண்டு பண்ணுவார். ஒரு பெரிய மாற்றத்தை எங்களுடைய வாழ்வில் உண்டு பண்ணுவார். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தந்தையே, இந்த வேளையிலே இந்த வார்த்தையை கேட்ட எல்லாரோடும் நீங்க பேசுங்கப்பா. நாங்கள் கிறிஸ்தவர்களாய், கர்த்தருடைய பிள்ளைகளாய், சீஷர்களாய் நாங்கள் வாழ, நாங்கள் மேற்பட்ட சீஷத்துவத்தை தரித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய். நுகத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் கற்றுக்கொள்ள, உம்முடைய நுகத்தை நாங்கள் எங்கள் மீது வைத்து நாங்கள் கற்றுக்கொள்ள, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னீரே, நாங்கள் உம்மிடத்தில் கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக எமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கிரியை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நிறைவு பாடலாக 185வது பாடல், ஒரு கவியை மாத்திரம் நாம் பாடுவோம். வாழ்க வாழ்க கிறிஸ்துராயரே, யுகாயுகம் துதி உமக்கே. மேன்மை கனம் உந்தன் நாமமே, இப்போது போதுமே. வாழ்க வாழ்க நீரே வாழ்க, மாட்சி மிகு மோட்ச வேந்தர் நீர் வாழ்க, நீரே வாழ்க. பேருந்துதி ஏற்பி
தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரசனமாக்கி இப்பொழுது எப்பொழுதும் உங்களுக்கு சமாதான நல்வாழ்வு கட்டளையிடுவாராக. பிதா, குமாரன், பரிசுத்தாவியை திரிய தேவனுடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடு என்றென்றைக்கும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல காரியங்களையும் மறவாதே. ஆமென். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.